ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த பிளாக்காயை வச்சு தான் நம்ம சிப்ஸு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக்காயை வெட்டி உள்ளே இருக்க சொலை எடுக்கலாம். பாருங்கள் எப்படி வெட்டி எடுக்கிறாங்கன்னு. இந்த பிளாக்காயில வந்து 2 வகை இருக்குங்க, வறுக்க கூழைன்னு. இது வந்து வறுக்கையா கூழையா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சிப்ஸ் போடுறதுக்கு எதுனாலும் நம்ம சிப்ஸ் போட்டுக்கரலாம். ஆனால் பருவம் வந்து இது மாதிரி இருக்கணும், ரொம்ப பழுக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம துண்டு துண்டா வெட்டி வச்சுக்கிட்டோம். இந்த சொலையா இப்ப சொலையா எடுக்கணுங்க. அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கனம் குறைச்சு நம்மளுக்கு இருக்கணும். இந்த சொலை கரெக்டா இருக்குது. இப்ப பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது மாதிரி ஒதுக்கி எடுத்துடணும். இதுல இருக்க கொட்டையை எடுத்துட்டு இது இப்படி ஒதுக்கிடணும். இதை நம்ம ஒதுக்கி எடுத்துட்டோங்க. இதை வந்து நம்ம இது மாதிரி இப்படி நீளமா சின்ன லெவல்ல இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறணுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி நறுக்கி எடுத்துட்டோங்க. நம்ம அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய்னா ருசியாக மணமாக இருக்கும், அதுக்கான தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, எடுத்துக்கிறணுங்க. ரொம்ப கச்சிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு எடுத்து நம்ம இதை பெரட்டி வச்சுக்கிற போகிறோம். எண்ணெய் காயட்டும். பெரட்டி வச்சுட்டு நம்ம இப்படி அமுத்தி வச்சிடணும். இப்போ நம்ம லைட்டாக தாங்க உப்பு போட்டிருக்கோம், ஏன்னா கச்சிரும். லாஸ்ட்டு பத்தாட்டி கூட பொரிச்சு எடுத்துட்டு கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி நம்ம அமுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க.
நம்ம இப்போ போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் நேரம் ஆகுங்க. நல்லா மொறு மொறுன்னு வர்றது வரையும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி வேகட்டுங்க. நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அவ்வளோதாங்க. இந்த பொரிச்சு எடுத்துட்டோம். தீயை ஃபஸ்ட்டு நம்ம ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியத்தில் வச்சே தான் பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த நாளே நம்மளுக்கு பதத்து போயிடும். இப்படி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டா நம்ம அப்பப்போ ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு 2 எடுத்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.